எல்டிடியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ அவங்க ஒரு விடுதலைக்காக போராடினாங்க. பெண் போராளிகளும் இருந்திருக்காங்க. Give me 3 more minutes. அப்ப இந்த ஃபாதர் சொல்றாரு 1995 அக்டோபர்லங்க 10 லட்சம் மக்கள் மிலிட்டரி வரா. Sinhalese army was coming in. So LTT ordered all people to move out from the city. 10 லட்சம் பேர். அப்ப இந்த ஃபாதர் வெளியே போக முடியாதுன்னு சொல்றாரு. அவர் 33 வருஷம் ஃபாதரா இருந்தவர். So elderly man. பட் இவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக உங்க வயசு இருக்கும், ஒரு 17 வயசு 18 வயசு 2 விமன் கார்டர்ஸ், 2 பேரும் AK-47 துப்பாக்கியோட வராங்களா இந்த ஃபாதர்ட்டு சொல்றது. ஃபாதர் நீங்களும் அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ரொம்ப அழகா இருக்கு, நீங்களும் கிளம்பணும் ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. He was abusing them like anything. I will not move. But then the girls have their own way to deal with parents and elderly people. அவரை ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கன்வின்ஸ் பண்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஃபாதர் கன்வின்ஸ் பண்றதுக்கு. Now the ஃபாதரும் சேர்ந்து போறதுக்காக he was packing up everything. அவருடைய புக்ஸ், ட்ரெஸ், பிளேட்ஸ், எங்க போறோம்னு தெரியல. பட் he was packing up everything including the broom. மிலிட்டரி வருது, 10 லட்சம் பேரும் எங்க போறோம்னு தெரியல. ஆனா இந்த ஃபாதர்னா அடிப்படையில் எப்படி இருக்கணும்? டிட்டாச்சா இருக்கணுமா இல்லையா? டிட்டாச்சா இருக்கணும். Yes, to be detached. But this priest was telling me he felt ashamed later. This priest, having lived the priesthood for 33 years, he was even unable to be detached from a broom. ஒரு விளக்கு மாற்றில இருந்து கூட அவரால் விலகி இருக்க முடியல. இப்போ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பியூட்டிஃபுல் பார்க்கர் ஆர் ஃபவுண்டன் பென் he had. 2 பேனா இருந்தது. By the time these 2 girls wielding AK-47 guns, they became very friendly to the father. Father also liked them. He's like a grandfather. சரி, இந்த 2 பேனாவை நீங்க வச்சுக்கோங்க, என்னுடைய ஞாபகமா வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த ஜாஃப்னா தமிழ்ல கொடுத்திருக்காரு. My dear boys, girls, இந்த 2 குழந்தைங்க your age 17-18 வயசு, 2 பேரும் அந்த அழகான பேனாவை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு மோட்டார் ரியாக்ஷன் சொல்லுவோம்ல, ஸ்பான்டேனியஸ், அனிச்சையாகவே திரும்ப கொடுப்போம் இல்லையா, ஒரு செகண்ட் கூட அந்த பேனாவை கையில வச்சுக்கல. அப்படியே அந்த ஃபாதர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்களாம், ஃபாதர் ஆர்மி வந்துட்டான் ஃபாதர், ராணுவம் வந்துருச்சு ஃபாதர், எங்க வாழ்க்கை இன்னைக்கோ நாளைக்கோ தெரியாது ஃபாதர், பெரும்பாலும் அடுத்த வாரம் நாங்க உயிரோட இருக்க மாட்டோம் ஃபாதர், அடுத்த வாரம் நாங்க உயிரோட இருக்க மாட்டோம் ஃபாதர். எங்களுக்கு எதுக்கு ஃபாதர் இந்த அழகான, அவங்க யூஸ் பண்ண வேர்டு வடிவான பேனாக்கள், ஜாஃப்னால they use the word வடிவான அப்படின்னா அழகான. எங்களுக்கு எதுக்கு ஃபாதர் இந்த வடிவான பேனா, நீங்க வச்சுக்கோங்க ஃபாதர், வேற யாருக்காவது பிரயோசனப்படும், அவங்களுக்கு கொடுங்க ஃபாதர். அந்த ஃபாதர் ரூமுக்குள்ள போய் அப்படியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா 33 ஆண்டுகள் ஒரு ஃபாதராக வாழ்ந்த என்னால் இந்த நகரமே முற்றுகைக்கு உள்ளாகிற போது கூட ஒரு விளக்கு மாற்றில் இருந்து கூட விலகி இருக்க முடியவில்லை. 17 வயதில் 18 வயதில் ஒரு பேனாவோடு கூட ஒட்டி இருக்க விரும்பாத இந்த பிள்ளைகள் என் மனதை மாற்றி இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளினுடைய அந்த தன்மை, அந்த தியாகத்துக்கான விருப்பம் என்னை மாற்றி இருக்கிறது என்று சொல்லி அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. Therefore you are capable of sacrifices. You are capable of greater things. நீங்கள் நினைத்தால் முடியும், நீங்கள் நினைத்தால் இந்த சமூகத்தை மாற்றுவீர்கள்.